அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இப்போ லக்னம் உயிர் ஜனனம், 2ஆம் இடம் ஒரு ஜாதகரும் ஒரு பெண்ணு ஒரு ஜாதகர் ஒரு குடும்பத்தோடு ஒன்றி வாழ்கிறது. 3ஆம் இடம் தன்னோட முயற்சியிலே எழுந்து நடக்கிறது, ஜெயிக்கிறது, தனக்கான விஷயங்களை தானே பண்ணுறது. சுக்கிரனுங்கிற 7ஆம் இடத்துல அவர் கலஸ்தரங்கிற திருமணம் பண்ணின பின்னாடி தான் அந்த கர்மகாரகன் சனி பகவான் வேலையை செய்கிறார், அப்பொழுது அனுபவிக்கிறார். இருபது வயசுல ஒரு லவ் பண்ணிட்டு வந்துட்டான். அதெல்லாம் கட்டக்கூடாதுடா, அவெல்லாம் ஆகாது, அதெல்லாம் தீர்த்து விடு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துரு, செல்ல பிளாக் பண்ணு, சிம்மா தூக்கி போடு, அவன் என்ன ஜாதியே தெரியல, அவன் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை நிராகரித்து அவனை வேறு காலேஜில் சேர்த்துறது, வேறு ஸ்கூலில் சேர்த்துறது, இல்லை அத்தை மாமா வீட்டில் கொண்டு போய் விட்டுறது. அப்போ அந்த கர்ம வினையை யார் அனுபவிப்பாங்க? மேடை அலங்கரிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர் கரூரை சார்ந்த பரணி மீனா மேடம் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஜோதிடர் மட்டும் இல்லை, ஜோதிட வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவங்க தெரியும் ஜோதிடர் ஆசிரியர் அப்படின்னாவே அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஜோதிடத்தில் அவங்களும் ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு ஆசிரியராக இருக்காங்க. நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம எதுவும் வேண்டாம். அவங்க ஒரு தலை சிறந்த ஜோதிடர் மற்றும் தலை சிறந்த ஒரு பள்ளியுடைய ஜோதிட பள்ளியுடைய ஒரு ஆசிரியர். அவர்கள் நம்முடைய கருத்தரங்கத்து விழாவிற்கு வந்திருக்கிறதுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாளரும் பெருமைப்படுகிறது. ரொம்ப அம்மா அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பரணி நட்சத்திரம் பேருக்கு முன்னாடியே போட்டாங்க. அப்போ என்னை பற்றியே நான் பேசுவேன். அதாவது என்னை பற்றியேன்னா என்னுடைய நட்சத்திரநாதன் கிரகம் சுக்கிரன், நான் சுக்கிரனை பற்றியே நான் பேசுகிறேங்க அப்படின்னு அழகாக அற்புதமாக வந்திருக்காங்க. சுக்கிரனினுடைய சூட்சமங்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்காங்க. அம்மா அவர்களை வருக வருகை நான் அன்போடு வரவேற்று அவர்களுக்கு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அம்மா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கைகளை தட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். மைக் உயரமாக இருக்கும். ஓம் கம் கணபதியை போற்றி, சிவாய நம, சத்குருவே சரணம். சபையில் கூடியிருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட குருவாக வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய திமிங்கலமாக வீட்டிற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பரணி பாரதி ஐயாவுக்கும் பரணி எஸ் மீனாவுக்கும் ஒரு 3 பொருத்தம் ஒத்து வருது. அது என்ன பொருத்தம்னு நீங்கள் கடைசியில் கண்டுபிடிக்கலாம். கருமத்தை வெல்ல தர்மத்தால் மட்டுமே முடியும். அப்புறம் இன்னொரு கருத்தை எடுத்துட்டிங்கன்னா, நான் கணக்கம்பட்டி ஐயாவோடைய மிகப்பெரிய டிவோட்டி. அவர் தான் எனக்கு இந்த லைஃபு இந்த இதெல்லாம் கொடுத்தது. நான் இன்னும் ஆரம்பிக்கலை, ப்ரேயரை இன்னும் கடவுள் துதி ஆரம்பிக்கலை, ஒரு அறிமுகப்படுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா 2 விஷயம் ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம், 8 திக்கினில் ஆணுக்கு இங்கே பெண் இளப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதியாருக்கு வாய்மொழி கிணங்க அந்த பாரதியாரின் பெயரை பெற்றதால் பெண்களையும் எந்த துறையிலையும் அவர்கள் ஆணுக்கு பெண் நிகரானவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காகவே இந்த பரணியில் அவதரித்த இந்த தரணியில் அவதரித்த பரணி பாரதி ஆவார். பாரதியோடைய நினைவை என்ன பண்ணிட்டாருங்க,
இவர் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து முன்னின்று நிறுத்திட்டார். சரி, ரைட்டு. இப்போ நாம் இறைவனுக்கான இறைவ துதியை பாடி போவோம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். நல்லா இருந்தால் கையை தட்டுங்க, நல்லா இல்லைனாலும் கையை தட்டுங்க. ஏன்னா ஒரு கலைஞர்களுக்கு, ஒரு பேச்சுக்காரங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வேலூர் விட்டு போகிறதுக்குள்ளேயே என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு தீவிர, என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதோட என்கிட்ட ஜோதிட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோங்க. நாங்கள் 2 பக்கத்தில் ஆஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னோடய தீவிர ரசிகை. ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் ரசிகராக இருப்பாங்க, ஆனால் பெண்ணுக்கு பெண் ரசிகராக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். அவங்க என்னோடய தீவிர ரசிகை. அப்படின்னா நீங்கள் என்னை பெரிய அழகினால் நினச்சிக்காதீங்க. என்னுடைய பேச்சு, ஞானம், என்னோடய திறமைக்கு அவங்க ரசிகர். ஓகே, இப்போ முதல்லிருந்து வருவோமா? சரி, பிடிச்சா ஜிபேயில் எல்லா நம்பரும் நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கை தட்டுறீங்களோ அவ்வளோக்கும் பணம் விழுகு. ஒரு கை தட்டுறதுக்கு 10 ரூபா. நீங்கள் போகும்போது செலவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், ஜிபே பண்ணிடுவேன். சரியா? அப்போ பாப்பா எப்படி தட்டுறீங்கன்னு. ரோஸ் கலர் சட்டை போட்டிருந்த அண்ணா ரொம்ப நேரமாக நல்லா தூங்கினார். வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற தம்பியும் கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணார், ஸ்லீப்பிங் தியானம். ஓகே, இப்போ நம்ம போவோம். அதாவது ஐயா வெளியே போனதுனால தான் நான் துதி ஆரம்பிக்காமல் இது பண்ணேன். சரவணபவா ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது அவர் சார்பில் என்னை அழைத்தார். அவருக்கு நான் அறிமுகம் அப்படிங்கிறத விட வேலூரில் 20வது கருத்தரங்கம் வெள்ளி விழா நடத்தினார். அப்போ கணக்கம்பட்டி ஐயாவுடைய பற்றி பேசும்பொழுது மிக அற்புதமாக பேசினார். அதை வச்சு நானே அவர்கிட்ட கூப்பிட்டு, இது வரைக்கும் ஒரு 11 வருட ஜோதிட ஃபீல்டில் இருக்கிற 9 வருடம் ஆசிரியராக பணியாற்ற நான் யாருக்குமே கூப்பிட்டு பேசினதில்லை. ஆனால் ஐயாவை கூப்பிட்டு கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசின ஒரே செயலுக்காக பரணி எஸ்மீனான்னு நம்ம தான் பேர் வச்சுக்கிட்டோம். நம்ம பேர் யார சூட் போட்டு பரணி பாரதின்னு வச்சுருக்கிறா அப்படின்ட்டு அவருக்கு கூப்பிட்டு பேசினேன். ஐயா அந்த இரவு நேரம்தான், எனக்கு ஓய்வு நேரமே ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். அதுவும் பள்ளியார பூஜைக்கு போயிடுவேன். இருந்தும் அந்த ஒரு அரை மணி நேரம் எனக்காக விளக்கத்தை கொடுத்து மிக அற்புதமாக பேசினார். அந்த விஷயத்துக்கு அவருக்கு நான் சபையின் சார்பாக ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிறேன். ஐயா இன்னொரு விஷயம் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். இன்னும் கடவுள் துதிக்கு போயிட்டு நான் சொல்லிடுறேன். விநாயகர் பெருமானை போற்றி. ஏறுமையிலேறி விளையாடி முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று. ஏறு முகம் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று. மாறுபடும் சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனபுணர வந்த முகமொன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இது சரவணபவா ஜோதிட நிலையத்தின் பரணி பாரதி ஐயா அவர்களுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த முருகனே இங்கே அழைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இனி சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அப்புறம் பரணி பாரதி ஐயா பற்றி நான் எங்கேயுமே ஒரு ஒரு கல்வி நடத்துகிறாங்க அல்லது ஜோதிட ஆலயம் பெருசாக ஒரு மையம் நடத்துகிறாங்கன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிப்பேன். அப்போ ஐயா 20வது வெள்ளி விழா ஆண்டுக்கு நாங்களும் அந்த அம்மா வந்திருந்தோம். அப்போ எனக்கு அவர் தெரியாது, ஆனால் நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஈவினிங் வரைக்கும் இருந்து அவர் எல்லாத்தையும் எப்படி உபசரித்தார், எப்படி உணவுகள் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் சுக்கரனோட ஆதிக்கம் அல்லவா, நான் பசிக்கு சாப்பிடவே மாட்டேன், ருசிக்கு தான் சாப்பிடுவேன். பசிக்கு சாப்பிட மாட்டேன். பசி இருந்தாலுமே என்ன பண்ணிடுவேங்க, தண்ணி குடிச்சிட்டாவது பல்ல கடிச்சிட்டு போயிடுவேனே தவிர அந்த உணவு ருசி இருந்தால் தான் சாப்பிடுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சனியோட ஆதிக்கம் மாட்டவங்கள வயிறு நிறைஞ்சால் போதும், ஏதோ கூழ கும்மாயமாக 2 எடுத்து போட்டுட்டு போவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, டேஸ்ட் வேணும்.
இல்லைன்னா பட்டினியாக கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ அறுசுவையான உணவு. அப்போ நான் ரொம்ப வேலூரில் பாராட்ட கல்கண்டு மண்டபம் தாங்க ஐயா. நல்ல உணவு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டோம். அப்போ நான் ஃபோனில் சொன்னேன், ஐயா நான் வந்திருந்தேங்க சார். ஐயோ ஒரு விஷயம் நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, உங்களை கேள்விப்பட்டுக்கிறேன், எனக்கு முக பரிச்சயமாக தெரியலம்மா, நீங்கள் பரவாயில்லைங்க இன்னொரு டைமு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அந்த மாதிரி அவர் அங்கே ஒரு குரு நாகராஜன் நினைக்கிறவர், மதுரையை சேர்ந்த மதுரை, அவர் சொல்கிறாரு, மேடம் எல்லா மீட்டிங்லேயும் எல்லா கருத்தரங்களையும் எல்லா மாநாட்டிலையும் வரக்கூடிய மாணவர்கள்கிட்ட டொனேஷன் உண்டு, வசூல் பண்ணுறாங்க. எங்கள் பயிற்சி மையத்திலேயே கருத்தரங்கத்துக்கு 200 ரூபா நுழைவு கட்டணும். எதுக்கு? டீ ஸ்நாக்ஸுக்கு ரூம்பு வாடகைக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு தான் இன்றைக்கி 15 வருஷமாக நடத்துகிற நிறுவனமே நடத்துகிறாங்க. ஆனால் ஐயா ₹1 கூட வாங்க மாட்டார். எல்லாத்துக்கும் பசிக்கு உணவும் கொடுத்து, செவிக்கு உணவு விருந்தும் கொடுத்து, ஒரு அவருடைய நினைவு பரிசாகவும் ஒன்று கொடுத்து அனுப்பக்கூடியவர் இவர் அப்படின்னு. அதுதான் பரணி அப்படின்னு. அதுதான் பரணிக்கு இப்போ நான் இங்கே இந்த சீட்டில் உட்கார வரைக்கும் ஐயா ஒரு 1 ஹவர் முன்னாடி கேட்க வரைக்கும் நான் என்ன தலைப்பில் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எதை கொடுத்தாலும் பேசுவோம், ஜோதிடம் தானே, எதோ 2 பேசிட்டு போவோம். எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க, கேட்டு தானே ஆகணும், நாங்கள் இப்போ எதோ 2 சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஐயா சொன்னார், எனக்கு ஜாதகத்தில் குரு தான் பெட்டர்னாரு. அப்படின்னா நம்ம சுக்கரனை பற்றி பேசணும். அந்த நிமிஷம் தான் முடிவு பண்ணேன், சுக்கரனை பற்றி பேசணும். ஐயா சொன்ன ஒரு வாசகம் மிக அற்புதமாக எனக்கு பசுமர தாணி மாதிரி பதிஞ்சுது. எல்லா ஆசாபாசங்களும் இருக்குயா, ஆனால் அந்த ஆசாபாசங்களை கூட நிறைவேற்றிக்க முடியாமல் என்ன பண்ணுவார் குரு? கௌரவத்துக்காக அடக்கி வச்சுக்குவார் சொன்னார். அற்புதமான கருத்து. ஆனால் சுக்கரன் என்ன பண்ணுவார்? எவனை எக்கெடுக்கட்டு போனாலும் நான் என்னோடய ஆசையை நிறைவேற்றிட்டு நான் ஜாலியாக இருக்கணும். இந்த நிமிஷம் எனக்கு என்ன வேணும்? லக்ஸுரியான லைஃப் வேணும். அதைத்தான் சுக்கரன் என்ன பண்ணுவாருங்க? செயல்படுத்துவார். அப்போது சரி, அப்படி ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறவரை பற்றியே நம்மளும் பரணி, அவரும் பரணி, சரி பரணியை பற்றியே பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சுக்கரனை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வரேன். இப்போது சுக்கரன் அப்படிங்கிறவர் அவருடைய ஆசைகளை மட்டும் எப்படி போனாலும் நிறைவேற்றக்கூடியவர் தான். ஆனால் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர், ஜாதகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கேரக்டர். சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இந்த இடத்துல நீங்கள்லாம் சிரிச்சிடக்கூடாது, என்னை மாதிரி ஒரு அழகான பெண்ணு மனைவியே கிடைப்பா. பார்த்தியா, சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த ஐயா நினைக்கிறாரு. ஏம்மா நீ வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி நல்லா தான் பார்த்துட்டு வந்தியா? ஐயா நாங்கள்லாம் சனியோடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், கருப்பு நிறத்தழகின்னு பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி நாங்களாம் சனியோடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். பாருங்க, அதான் நம்மளாம் ஒரு நிறங்க ஐயா. சூப்பர் சூப்பர். நம்மளாம் அதை தான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு கலராக இருக்கிறான், நானும் தான் கலராக இருக்கிறேன், கருப்பு கலரு பத்தலையா? நானும் தான் கலராக இருக்கிறேன். என்ன கலரு? கருப்பு கலரு. இப்போ யாரெல்லாம் இந்த ஜோதிடம் நடத்துகிறோம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், டெக்ஸ்டைல்ஸ் அதிபராக இருக்கிறோம், ஏன் ஐயா பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் மூலப்பொருள் என்ன வேணும்? தொழில். எப்படி பணம் வரும்? நம்ம என்ன கொள்ளையே அடிக்க முடியும்? தொழில். பணம் எந்த வகையில் வேணாலும் வரும். அதுக்கெல்லாம் மெயினாக என்ன வேணும்? தொழில். அந்த தொழில் லாபமாக நடக்கணுமா நஷ்டமாக நடக்கணுமா? லாபம். அந்த 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? அப்புறம் ஏன் கருப்பு ஆகாதுன்றீங்க? கருப்பை பார்த்தா பொண்ணு கருப்பாக இருக்குதுங்க. நான் பிறந்த இடம் எது அப்படிங்கிறத நான் பேசி முடித்ததே என்னோடய ஸ்லாங்கை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் பிறந்த இடம் எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் புகுந்து வாக்குப்பட்ட இடம் கரூர். லவ் மேரேஜு, கலப்பு திருமணம். எங்கள் மாமியார் பார்த்தேன், என்னை பார்த்துட்டு, எங்கள் மாமியார் நல்லா இந்த அம்மா கலர் இருப்பாங்க, நல்லா மஞ்சள் கலரில் இருப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் நல்ல கலரு. என்னை பார்த்த உடனே எனக்கு பொண்ணு பிடிக்கலின்ட்டாங்க. விடுமா, நான் உன்னோடவா குடும்பம் நடத்துகிறேன், புருஷனோட தான் நடத்துகிறேன்,
லவ் பண்ணி 3 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குறோம், விடுங்கம்மா அப்படி. இல்லை பிடிக்கல. சரி ஸ்டேஷன் போயாச்சு, சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன், மெதுவாக வர்றேன். கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிறீங்க. எப்படியோ நீங்கள் லஞ்சு வரைக்கும் என்னை என்கிட்ட பேசி தான் ஆகணும், என் பேச்சுக்கு எடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நானும் மலையில் சிரமப்பட்டு 4 நாள் காய்ச்சல் படுத்து இன்றைக்கி நான் கிளாஸுக்கு போய்ட்டு 2 மணிக்கு தான் நான் வர்றதா இருந்தது. அவங்க பார்த்து நல்ல நேரம் லீவ் விட்டாங்க இன்றைக்கி மழை காரணமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எதில் விட்டங்க, நான் கொஞ்சம் ஞாபகம் வருது எனக்கு. வயசு கம்மியாக இருக்குதில்ல, 25 வயசு தான் ஆகுது, ரொம்ப இல்லை. 25 வயசுலேயே கொஞ்சம் ஞாபகம் மருதி வந்துருச்சு. இந்த அம்மா பார்க்குறாங்க, 25 75 சரியாக காதல் உழுகலை அப்படிங்கிறீங்களா? கலராக போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ அம்மா வந்துட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஜாதி மாற்றி பண்ணினதுனால உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லையா, இல்லை படிப்பு 2 பேர் 2 டிகிரி இருக்காங்க, நல்லா தான் இருக்குது, ஏன் பிடிக்கல? கருப்பாக இருக்குது அதனால் வேண்டாங்க. கருப்பாக இருக்குது எனக்கு, என் பையன் கலரு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வர்ற மருமக வந்து என்னை மாதிரி என் பையனை மாதிரி நல்ல கலராக இருக்கணும்னு தான் நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி கருப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஜாதி மதம் வசதி படிப்பு அது எப்படியோ, ஆனால் வந்துட்டு என்ன பண்ணணும், கலராக இருக்கணும். இனி வெள்ளாவி தான் வைக்கணும், என்ன பண்ணுறது, உள்ளது தான். சரி கருப்பாக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சுங்க, எனக்கு குழந்த பிறந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் மாமியை வந்து தூக்கலை. நல்ல வேலை பையன் கலராக பிறந்தனால வந்து தூக்கிடுச்சு. பையன் என்ன பண்ணிட்டான், நான் அன்றாடு இப்போ மிகப்பெரிய முருகு பக்தனாக இருப்பேன் பழனிக்கு. அப்போ அன்றாடு என்ன பிரார்த்தனை வச்சுக்கிறதுனா, இந்த அம்மா வேறு இப்படி இருக்குது, நீ எப்படியோ குழந்தைய கூடு ஆனால் கலராக கூடு. என்ன பண்ணிக்கிறது, அந்த வயசில் என்ன பண்ணுறதுங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளாம் மாமியார் மாமனாரோட சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா முருகனாட்ட தகன்னு என் பையன் கலராக பிறந்த அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. இப்போ சரியாக போச்சுங்களா? இந்த மாதிரி சரி நீ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு போவோம். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோஜாவை தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? நடிகை ரோஜா தெரியுங்களா? நடிகை ரோஜானோடனே எல்லாரோட முகமும் பாருங்க சார், அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்குது. நடிகை ரோஜாவோடைய கணவர் யாருங்க? செல்வமணி. அவர் ஒரு யூடியூப் சேனலில் தான் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, அவங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் காதலிக்கிறாங்க. செல்வமணியும் ரோஜாவும் 12 வருஷம் காதலிக்கிறாங்க. இது எங்கே சுற்றி நான் கடைசியில் சுக்கரனுக்கு கொண்டு வந்துடுவேன், பயப்படாதீங்க, இந்த அம்மா கதை பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு. நீங்கள் போகிற வெளியே போக வழி இல்லை, மழை பெய்யுது, இன்னொன்று அறுசுவை உணவு ரெடியாக இருக்குது, பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் ஆரை பார்க்குறேன்னா அவங்க இப்படியே அப்படியே தலையை கொஞ்சம் மட்டும் ஆட்டுங்க, எனக்கு அது போகுது. அவங்க 12 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. 12வது வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி ஹனிமூன் ட்ரிப் போகிறாங்க. 100 நாள் போனால் 3 நாளில் ஆரம்பித்த சண்டை 97 நாள் யுத்தம் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது 2 பேர்த்துக்குள்ளே. காஃபி குடித்தா பிரச்சனை, கர்ச்சீப் அங்கே வச்ச பிரச்சனை, டம்ளர் இங்கே வச்ச பிரச்சனை, நீ உட்காரப்ப பிரச்சனை, ப்ரஷ் பண்ணால் பிரச்சனை. இப்படி ரோஜா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஓவர் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்போ அவர் நினச்சிட்டாரு, பேசாமல் 12 வருஷமாட்டி நம்ம லவ்வே பண்ணிகிட்டு இருந்துருக்கலாமோ கடைசி வரைக்கும். சுக்கரனை பிடிச்சி கல்யாணமாக பண்ணது தப்பாக போச்சு, என்னடா பண்ணலாம். வீட்டுக்கு போனதே, தமிழ்நாடு போனதே முதல் வேலை என்ன வேலை பண்ணணும், என்ன வேலைங்க பண்ணணும், டைவர்ஸ். சூப்பர், டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து பாலச்சந்திர ஐயாவை அவரோட சீனியரை சந்திக்கிறார். என்ன செல்வமணி, ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதா? ஏயா கேட்குற, பெரிய துக்கம்யா, எனக்கு எப்படியாவது பேசி 100 நாள் ஓட்டுறது எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு, எப்படியாவது எனக்கு பேசி எனக்கு டைம் ஆச்சாங்கய்யா, சரி சரி டைம். நாங்கள் வந்து எங்களுடைய ஐங்கரன் பயிற்சி மைய ஆசிரியர், ஆனால் கொஞ்சம் நாங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பக்கத்தில் சிக்னல் கொடுக்க சொல்லிடுவோம், கைகால் தேய்க்கிறது டைமை பார்க்கறது. டைமை கொஞ்சம் இப்படி 2 தடவை பார்த்தாங்கன்னா நாங்கள் முடிச்சுக்குவோம் பேச்சை, போர் அடிக்குதுன்னு. அப்புறம் 2 தடவை வெளியில் எழுந்திரிச்சு டீ குடிக்க போகிற, தண்ணி குடிக்க போகிறாங்கன்னா, ஓ நம்ம பேச்சு பிடிக்கலின்னு கொஞ்சம். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 9-10 வருஷம் அனுபவம். அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் டிவோர்ஸுக்கு கொடுத்துட்றேன்னு ஒன்று. அப்போ சொல்கிறாரு, தூரமாக இருக்கும் ஃபேஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, செல்வமணி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை நீ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் பற்றி
நானே வாங்கி தரேன், வா ரோஜாட்ட பேசி நானே வாங்கி தர்றேங்கிறாரு. சரிங்க ஐயா, சரி சொல்லுங்கள், என்ன இருந்தாலும் எனக்கு வந்து திரைத்துறைக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய குருநாதர் நீங்கள் சொல்லுங்கங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, செல்வமணி, நீ எல்லா பக்கத்துலேயும் ஜெயிக்கணும்னா மனைவியிட்ட தோற்று போயிடும். மனைவியிட்ட தோத்துட்டேன்னா நீ வேர்ல்டு ஃபுல்லாக ஜெயிக்கலாம். மனைவியிட்ட தோத்துட்டேன்னாச்சுங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஜெயிக்கலையா? நீ தோற்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட ஈகோவும் உன்னுடைய தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேங்க. தோற்ற மாதிரியாவது ஒரு 30 நாளைக்கு நடியா, தோற்ற மாதிரியாவது 30 நாளைக்கு நடி. நீ மனைவிகிட்ட தோத்துட்டா நீ வெளியில் எல்லா பக்கம் ஜெயிச்சுக்கலாம். ஆனால் நீ மனைவிகிட்ட ஜெயிக்கணும்னு நினச்சின்னா நீ போகிற எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டே தான் இருப்பனார். ஓகே, அதுக்கு மனைவியிட்ட தோற்று போகிற மாதிரி நடிக்கிறதுக்கு நான் என்னங்க ஐயா செய்யணும்? 2 ஸ்லோகம் மட்டும் சொல்லித்தார். 2 வார்த்தையில் 2 ஸ்லோகம் மட்டும் சொல்லித்தார். அதான் மட்டும் அன்றாட கடைபிடி. நீ எந்த கோயிலுக்குள்ளும் போக வேண்டாம், யார் கவுன்சிலிங் போக வேண்டாம், நீ ரோஜாவுக்கு பட்டம் படகு இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், சொல்லு எதுவுமே வேண்டாம். 2 ஸ்லோகம் 2 லைனில் சொல்லித்தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. நீ வந்து வாழ்க்கை பூரா ஜெயிக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் செல்வமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, பிரம்மாண்டமாக இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்ருக்கிறாரு. இது செல்வமணிக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய என்ன அருமை சகோதரர்களுக்கு அனைவருக்குமே இந்த 2 ஸ்லோகம் 2 வார்த்தை. அது என்னன்னு சொல்லிடலாங்களா? சொல்லிடலாமா? நீங்கள் இன்னும் கல்யாணம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் இல்லை, ஆயிடுச்சா? அதுதான் ரொம்ப அருமை. சொல்லுங்கங்கிறாரு. ஓகே, அப்போ சொல்லிடுவோம். ஏங்க, நான் பட்டு புடவை வாங்குறேன், சரிம்மா. ஜுவல் வாங்குறேன், சரிம்மா. காப்பி கொட்டிருச்சுங்க, சரிம்மா. ஏங்க டவலை அங்கே போட்டிங்க, சாரிம்மா. ஏன் பாத்ரூம்லேருந்து கதவை சாத்தாமல் வந்தீங்க, சாரிம்மா. ஏன் லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டீங்க, சாரிம்மா. உணவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது, சரிம்மா. என்ன பண்ணலாம்? சரிம்மா, சாரிம்மா. இந்த 2 ஸ்லோகம் மட்டும் நீங்கள் ஆண்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனைவியிட்ட உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை தான் சுக்கிரன் அள்ளி கொடுத்துருவார். சரிங்களா? ஏய், காப்பி வைக்க சொன்னேன், டீயை வச்சுருக்குற, எனக்கு வேண்டாம். அப்போ எனக்கு வேண்டாம். அங்கே போய் கழனி தண்ணி மாதிரி இருக்குது கடையில், அந்த லேடி நல்லா கொஞ்சம் என்னை மாதிரி கொஞ்சம் ஃபிகராக ஃபேராக இருப்பான், நல்லா ஆற்றிட்டு இருப்பான்னு வைங்க. அப்போ வந்து கழனி தண்ணி மாதிரி இருக்குது அந்த டீ, என்ன பண்ணுவார்? ஃபேராக ஃபிகராக இருப்பான்னு ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க சார், விழுந்து சிரிக்கிறாங்க. முகமே தெரியல, இவ்வளோ இருட்டாக இருக்குது, மஞ்சள் கலர் சேலை தான் தெரியுது. அதுதானுங்க நான் எங்கே வேணாலும் கொஞ்சம் எடுப்பேன், சேரீ கட்டிக்குவேன், கொஞ்சம் தெரியட்டுன்னு. அவரும் வந்து கிட்டத்தில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. சரி, எட்டியும் பார்க்குறாரு, ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டு. அப்போ நான் காப்பி வைச்சோன்னு நீ எப்படி டீயை வச்ச அப்படியே வெளியே போய் கழனி தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகு, இந்த காப்பிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் அந்த ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க்கு போய் உட்கார்ந்த உடனே வேலைக்கு அவன் நல்லாவே ஃபைலெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருப்பான். அது நல்லா இல்லை, போய் செக் பண்ணு. அந்த டென்ஷன் எங்கே விடுறது? காப்பி டென்ஷன் எங்கே போகுது? ஃபைல் சரியில்லை, செக் பண்ணு. ஜோதிடம் பார்க்க வருவான், என் மனைவி ஸ்தானம் எப்படி இருக்குது, இவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? மனைவி ஸ்தானமே கெட்டு போச்சியா, சுக்கரனே சரியில்லை, அவரை ஐயா சொன்ன மாதிரி ஜாதனோட தூக்கி வீச வேண்டியது. அவனே 1008 பிரச்சனைகள் வந்திருக்கிற, சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்குதுன்னு அவனே அடி வாங்கி வருவான். நம்மளும் சொம்பை தூக்கி எறிஞ்சால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சி விட்றது. அப்புறம் என்ன பண்ணுவான்? கடைசியாக ஏதோ ஒரு பக்கம் பஸ்ஸில் போகிறதோ இல்லை காரில் போகிறதோ போனால் அந்த காரை போய் அடிப்பான் பாருங்க, டமார்னு. டிரைவருக்கு இறுதி பலவீனம் இருந்தால் போயிடுவார், அந்த மாதிரி அடிப்பான். எங்கே ஆரம்பித்த விஷயங்க? சின்னதா காப்பியில் ஆரம்பித்த விஷயந்தான். அப்போ காப்பிக்கு காப்பி தூளே இல்லைனாலும் நீங்கள் குடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? சூப்பரு, காப்பி வந்து சூப்பரு. ஏங்க இன்றைக்கி கொடுத்த பாருமா ஹார்லிக்ஸ் சூப்பரு. ஹார்லிக்ஸ் அலையா, அது பழைய மோரா அதான் கொஞ்சம் ஆறி இருந்துச்சு, ஹார்லிக்ஸ் ஆறி போயிடுச்சு, ஆனால் சூப்பராக இருந்தது. அது ஹார்லிக்ஸ் இல்லை மோரியா அப்படியும். மோரா, நான் நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்தேன், மோரு சூப்பரு. அது மாதிரி இந்த சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வரணுன்னா, இப்போ எதுக்குங்க இந்த சுக்கிரன் கதையை சொன்னேன்?
சுக்கிரன் யாருக்கு ஜாதகத்தில் மிக மெயின் கேரக்டர் யாருங்க? மனைவி. இப்போ லக்னம் உயிர் ஜனனம், 2ஆம் இடம் ஒரு ஜாதகரும் ஒரு பெண்ணு ஒரு ஜாதகர் வந்து ஒரு குடும்பத்தோடு ஒன்றி வாழ்கிறது. 3ஆம் இடம் தன்னோட முயற்சியிலே எழுந்து நடக்கிறது, ஜெயிக்கிறது, தனக்கான விஷயங்களை தானே பண்ணுறது. 4ஆம் இடம் தாயாரோடைய கையை பிடிச்சி தாயாரோட டைரெக்ஷன், எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் அப்படின்னு தானே முடிவெடுக்கிறது. 5ஆம் இடம் உடனே எல்லாரும் மூஞ்சில் ஒரு பிரகாசம் வந்திருக்குமே, லவ். என்னது? எல்லாரும் கடலில் காலடி படாத ஆளுகளாவது இருப்பீங்க, காதலில் கால் வைக்காத ஆளுங்க இருக்கவே முடியாது. அப்போ 5ஆம் இடம் காதல், லவ் பண்ணுவான். 20 வயசாயிரு அதையும் இதையும் பண்ணிவிட்டு 2 போட்டு எடுத்து ஏதோ லவ் பண்ணிப்பான். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது லவ்னால் கோர்ட்டு வழக்கு போலீஸ் கேஸு வம்பு ரணருணம் நோய் சத்துரு எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் சந்திப்பான். அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு வரும் 7ஆம் இடம் என்னதுங்க? ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வரும். அப்போ தான் என்னது? 7ஆம் இடத்தை நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக தப்பாக வாயத்தரன்னு சொல்லுங்கள். கலஸ்திரம் மனைவி ஸ்தானம். அதனால தான் நம்ம ஆள் கொண்டு போய் 7ஆம் இடம் துலாம் வீட்டில் சுக்கரனை வச்சார். ஆட்சி வீடாக போட்டு என்ன பண்ணாருங்க? கொண்டே வச்சார். இந்த 7ஆம் இடத்துக்கு அப்புறம் இந்த 6 வரைக்கும் சுயமாக செயல்பட்ட ஜாதகர் 7ஆம் வீட்டுக்கு அப்புறம் யாரோடைய செயல்படணுங்க? மனைவிங்கிற சுக்கரனோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் செயல்படணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இந்த 6 வரைக்கும் 12 ராசி, ஆனால் 6 வரைக்கும் தன்னுடைய பாதி வாழ்க்கை வரைக்கும் அற்புதமாக போயிட்டு இருந்தது. அப்புறம் தான் நம்ம ஆள் சுக்கரன் உள்ளே வர்றாரு. சுக்கரன் உள்ளே வந்த பின்னாடி தான் இவன் வந்து பிறந்ததுலேருந்து 6 வரைக்கும் என்னெல்லாம் அனுபவித்தானோ அதை விட பல மடங்கு அனுபவிக்கிற விஷயம் மீதி 6 கட்டமாக என்ன பண்ணணும்? பெரிய ஒரு கங்கை யமுனை சரஸ்வதியை கடக்கிற மாதிரி கிடக்கணும். மீதி 7 ஆரம்பித்து 12 வரைக்கும் என்ன பண்ணணுங்க? ஜாயிண்ட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் என்னென்னலாம் வருது பார்த்திங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துக்கு அப்புறம் ஒரு துணைவி வந்த உடனே சுக்கிரன் அங்கே ஆட்சியை வச்சுட்டாரா, அங்கே யாரை கொண்டு வந்து உச்சமாக வைக்கிறாருங்க? சனி பகவான். சனி பகவான் யார்? தொழில். சனினாவே தொழில் தான். கர்மகாரகன். அந்த மனைவி உன்னுடைய கர்ம விதிப்படி தான் உனக்கு மனைவி அமைவா அப்படின்னு தான் சுக்கரனோட கொண்டு யாரை கோர்த்து விட்டு உச்சம் பண்ணி வைக்கிறாருங்க? சனி பகவான். அப்போ நீங்கள் என்ன கர்ம வினை செய்திருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மனைவி தான் கிடைக்கும். சரி, ரைட்டு. அப்போ சுக்கரனை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு கலஸ்திரஸ்தானம். பெண்களுக்கு கலஸ்திரம் யாருங்க? செவ்வாய். பெண்களுடைய பராசுர முறைப்படி செவ்வாய், நாடி விதிப்படி கலஸ்திரம் யாரு? நாடி விதிப்படி ஒரு பெண்ணுக்கு கணவன் ஸ்தானம் யாருங்க? குரு. நாடிப்படி கணவன் ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு குரு. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா உடனே உன் கணவன் வந்து சிறப்பாக இருக்க மாட்டான், எவ்வளோ சம்பாரிச்சாலும் மேலே வரமாட்டான், இவர் தான் உன் கணவர் அப்படின்னு பெருசாக இண்டிகேட் பண்ணி காட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் பலன் உரைத்தரக்கூடாது. குருவையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு 2 ஆப்ஷன், ஆனால் ஆணுக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஜாதகத்தில் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆணுக்கு அடிஷ்னலாக இன்னொரு கிரகமெல்லாம் கிடையாது, ஒன்லி சுக்கரன் தான். அப்போ பெண்ணுக்கு 2 ஆப்ஷன். அப்போ குரு. இப்போ நான் பார்த்தா இப்போ என் ஜாதகத்தையே சொன்னால் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம், அப்போ நல்ல கணவராக இருக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட கணவராக இருக்கிறாருங்க? பாசமெல்லாம் இருக்காது, ரொம்ப மோசமானவர். என்றைக்குமே ஒரு கணவர் ஒரு ஆண் எடுத்துக்கிட்டால் இந்த பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி தான், அடுத்த மனைவி பார்த்தா ஹலோ ஹவர் டு யூ, சாரி வெரி நைஸ் அப்படிம்பாங்க. அதே பொண்டாட்டி கட்டியிருப்பா 10,000 ரூபா பட்டு போடவே, ஒரு நைஸுன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டாலா இல்லையா அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி ஒரு 400 ரூபாய்க்கு தான் புடவை கட்டியிருப்பான். மேடம் சூப்பராக இருக்குதுங்க, இப்போ தான் வந்தீங்களா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம்?
நான் அந்த அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாவம் முடியும்போ. நம்ம வீட்டுக்காரரை தவிர எல்லா வீட்டுக்காரையும் பாவம் போ. ஆனால் நம்ம வீட்டுக்காரரை மட்டும் என்ன சொல்ல மாட்டோம், பாவம்னு சொல்லி. இது வந்து ஆண் பெண்ணுக்கான இயல்பு. அப்போது இந்த நாடி விடிப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குரு உச்சம். அப்போ கணவர் எப்படி இருப்பார்? நல்லா இருப்பார் இல்லைங்க. அவங்கள பிரேக்கில் கேளுங்க, என் கணவர் கதாநாயகன் மாதிரி இருப்பார். எப்படா போய் இந்த கருவச்சி கட்டணை அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கே அவர் ராமர் படையெடுத்த மாதிரி 14 முறை கஜினி முகமதி மாதிரி படையெடுத்து நீ கல்யாணம் பண்ணார். அது வேறு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவனு கணவர். அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணணும். செவ்வாய் நீச்சமாயிடுச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு சரியான கணவராக இருக்காது. ஆனால் கணவரை பார்த்திங்கன்னா அழகு, அறிவு, ஹைட்டு, வெயிட்டு, ஒரு ட்ரெஸ்ஸு, தோற்றம், ஒரு நாலேஜு, கம்ப்யூட்டர் கணிதம் சம்மந்தப்பட்ட துறை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆன்லைன் ஒர்க்கு, ஆன்மீகத்தில் சிறந்தவர். ஆனால் ஒன்று ஒரு சின்ன மைனஸ், தண்ணி அடிப்பார். அது ஒன்று கொஞ்சம் கெட்ட வழக்கம் இருக்கட்டுமே. ஏன்னா பூச நட்சத்திரம் கடகம், அந்த சனிக்கான வேலையை செய்யணுமல்ல. எப்பாவது ஒரு டைம் சாப்பிட்றனார். இப்போ எப்பவுமே சாப்பிட்றேங்கிறார். கிளைமேட்டுக்காக சாப்பிட்றேங்கிறாங்க. உடம்பு கெட்டு போச்சுன்னு ஏதோ 2 சாப்பிடியா அஷ்டம சனி நடக்குது. அது கவர்மெண்ட்டுக்கு நீ பணம் கொடுத்தாதான் மகளிருக்கு 1000 ரூபா பணம் வரும். அதனால் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாச்சு. அப்போ அந்த செவ்வாய் நீச்சமானதுனால தான் அவர் என்ன பண்ணுறாருங்க, எங்கே கொண்டு வரேன்னு பார்த்தீங்களா? செவ்வாய் நீச்சமானதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? ட்ரிங்க்ஸு, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆனால் குரு உச்சம் பெற்றதுனால என்ன ஆகுதுங்க, எல்லா வித நல்ல பழக்கமும் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செவ்வாய் கெட்டு போச்சு உடனே உனக்கு கணவர் இப்படி தான் அமைவார் அப்படின்னு பலன் உரைத்தர வேண்டாம். சரிங்களா? அது எதுவும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். குருவையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கணவர் நல்ல கணவராக அமைவார், குரு நல்லபடியாக இருந்தால். ஆனால் செவ்வாய் நீச்சமானனால ஏதாவது அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு கெட்ட செயலோ இல்லை உங்களோட ஒரு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை நீங்கள் ஏதோ ஒரு மைனஸாக என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் பலன் சொல்ல வேண்டும். செவ்வாய் கட்டு போச்சு, உன் புருஷன் அவ்வளோதான், கலத்தரசானம் சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டைவர்ஸ் பண்ணிடு, அடுத்ததை பண்ணு, அப்படி இப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இதே போல் தான் இப்போ திருப்பி நம்ம சுக்கரனுக்கே வருவோம். அப்போது நான் உங்களோட ஜாதகத்தில் என்ன சொல்லியிருந்தேனுங்க, ஒரே ஆப்ஷன் தான், என்னது, சுக்கரன் மட்டும்தான். அப்போ இந்த 7ஆம் இடங்கிற ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்கே ஆட்சி. அப்போ அந்த கர்ம வினைப்படி மனைவி அமைந்து அதன்படி தான் மனைவி அமைந்த பின்னாடி தான் அந்த தொழிலும் லாபமும் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலை அங்கே நடக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைக்கிளில் போயிட்டுருப்பார். ஆனால் திருமணம் பண்ணன பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் காரில் போவார். நம்மளே என்ன சொல்லுவோம், ஒன்றுமே இல்லை, சைக்கிளில் போயிட்டு இருந்தால். இப்போ பாரு, அந்த சுக்கரனுங்கிற அந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யுதுங்க, அவருக்கு முன்ஜென்ம கர்மம் எப்படி இருந்திருக்கு சொல்லுங்கள் யாராவது, எப்படி இருந்திருக்கு முன்ஜென்ம கர்மம், எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கு, நல்ல கருமாக்களை செய்திருப்பார். அதனால் அந்த சுக்கரனோட இணைவு பெற்ற கருமகாரகன் வந்து திருமணத்திற்கு பின்னாடி அவர் நினச்சே பார்க்க முடியாத வாழ்க்கையை கொடுத்துருப்பார். ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க, நல்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓனராக, ஒரு நல்ல தொழிலதிபராக இருப்பாங்க. திருமணத்திற்கு பின்னாடி அவர் நம்ம பாரதி ஐயா சொன்ன மாதிரி தான் கடனுக்காக ஒளிஞ்சிட்டு ஃபோன் எடுக்காமல் இருப்பார். அப்போ அவருடைய முன்ஜென்ம கர்ம வினை எப்படி இருக்குங்க, மோசமான கர்ம வினைகள் செய்ததுனால தான் அவர் எதை ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறாரு. சுக்கிரனுங்கிற 7ஆம் இடத்துல அவர் கலஸ்தரங்கிற திருமணம் பண்ணன பின்னாடி தான் அந்த கர்மகாரகன் சனி பகவான் வேலையை செய்கிறார், அப்பொழுது அனுபவிக்கிறார். புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த மனைவிங்கிற அந்த கலஸ்தரம் செஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா 7க்கு அடுத்த இடம் என்ன இடங்க, 8. அந்த 8ஆம் இடம் வரும்பொழுது அது வரைக்கும் வராத அவமானம், கண்டம், விபத்து, பிரச்சனை, வம்பு, வழக்கு, சிறைச்சேதம், ஜெயில் போகிற வேலை கூட எப்போ நடக்குங்க ஒரு ஜாதகருக்கு? திருமணத்திற்கு பின்னாடி தான். அப்போது அந்த சுக்கிரன் வந்து வலுப்பெற்று இருந்தால் மட்டும்
போதாது. என்ன சொல்லி இருக்கிறனுங்க? அங்கே யார் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கிறா? இப்போ தான் சொன்னேன், யார் உச்சம் பெற்றிருக்கிறார்? சனி பகவான். உங்களுக்கு சுக்கிரன்கிற கலஸ்தரம் அமையும் பொழுது உங்கள் கர்ம வினையும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சிறப்பாக இருக்கும். அப்போ 8ஆம் இடங்கிற திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். கர்ம வினை நல்லா இருந்தால் தான் 8ஆம் இடங்கிற திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா மீதி எல்லாம் என்ன இருக்குதுங்க? கண்டம், அவமானம், ஜெயிலுக்கு போகிறது, விபத்து, தற்கொலை பண்ணிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அந்த சுக்கிரனை தொட்ட பின்னாடி நம்ம கர்ம வினைகள் தீமையாக இருந்திருந்தது. இந்த கர்ம வினை பயனை எடுக்கிறதுக்கு கலஸ்தரங்கிறது ஒன்று அமைந்த பின்னாடி நம்மளுக்கு முன்ஜென்ம கர்மா, தாய் தந்தையர் கர்மா, இதெல்லாம் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். நம்ம இந்த 6ஆம் இடத்து வரைக்கும் செய்து மல்லங்களா கர்மா, அதோடைய பிரதிபலிப்பு தான் 7ஆம் இடத்துல நமக்கு உட்காரக்கூடியது. அதோட பிரதிபலிப்பு தான் என்ன பண்ணுறது? 7ஆம் இடத்துல நமக்கு உட்காரக்கூடியது. அப்போது குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே நம்ம தர்ம சிந்தனைகளை கொடுக்க வேண்டும், உதவும் மனப்பான்மையை கொடுக்க வேண்டும், மற்றவர்களை உபசரிப்பை கொடுக்க வேண்டும், மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கும் உதவி செய்யாட்டி கூட எப்படி கற்றுக் கொடுக்கணுங்க? உபத்திரம் பண்ணாமல் இருக்க வேண்டும். இப்போ ஒரு பள்ளிக்கூடமாக ஏதோ ஒரு படம் வந்துச்சு, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இதன் அடிப்படையில் மட்டும்தான் என்ன ஆகுங்க? 7ஆம் இடம் அமையும் போது சிறப்பாக அமையும். 10 வயசில் ஒரு பையன் பக்கத்து வீட்டு பாட்டி மண்டையை உடச்சி விட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த டைமை பனிஷ் பண்ணணும். திருப்பி என்ன பண்ண மாட்டான்? அதை பண்ண மாட்டான். நம்ம என்ன பண்ணுவான்? அவன் கல்ல மரத்தில் தான் வீசிக்கிறேன், இந்த கிழவி அங்கே உட்காந்துருந்தா. அப்போ யார் என்கரேஜ் பண்ணுறீங்க? யாரை என்கரேஜ் பண்ணுறீங்க? குழந்தைகளை பேரண்ட்ஸு தான் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகு? அந்த பையன் அடுத்து ஒரு செயல் செய்வதற்கும் கர்ம வினை செய்வதற்கு என்ன ஆயிடுவான்? தயாராகிடுவான். புரியுதுங்களா? அப்போ அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு கலத்திரம் அமையும். அப்போ நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்க? அந்த செயலுக்காக பனிஷ் பண்ணணும். அப்போவே 20 வயசில் ஒரு லவ் பண்ணிட்டு வந்துட்டான். அதெல்லாம் கட்டக்கூடாதுடா, அவெல்லாம் ஆகாது, அதெல்லாம் தீர்த்து விடு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துடு, செல்ல பிளாக் பண்ணு, சிம்மா தூக்கி போடு, அவன் என்ன ஜாதியே தெரியல, அவன் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை நிராகரித்து அவனை வேறு காலேஜில் சேர்த்துறது, வேறு ஸ்கூலில் சேர்த்துறது, இல்லை அத்தை மாமா வீட்டில் கொண்டு போய் விட்டுறது. அப்போ அந்த கர்ம வினையை யார் அனுபவிப்பாங்க? பையன்தான். அதை யார் கற்றுக் கொடுக்குறா? தாய் தந்தையர் தான். அப்போ என்ன ஆகு? அவர் திருமணம் பண்ணின பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் 25 வயசில் திருமணம் பண்ணி 26ஆவது வயசில் டைவர்ஸ் போய் நிற்பார். ஏன்? கர்ம வினை வேலை செய்யும். ஒரே வருஷம்தான் அவர் லைஃப்பு. எந்த பெண்ணை அவர் வேண்டாம் அப்படின்ட்டு போனாரோ அந்த பெண்ணு இவரை வேண்டான்ட்டு போகும். வேலை செய்கிறதுக்கு 7ஆம் இடத்தை டச் பண்ணி 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுங்க? பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஒரு ஜாதகர் பிறந்ததிலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் என்ன பண்ணணுங்க? புண்ணியங்களையும் தர்ம சிந்தனைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நமது பொறுப்பு. அல்லது அனுபவிக்க வேண்டியது யாரோடைய பொறுப்பு? நம்ம சைல்டு தான், நம்ம குழந்தைகள் தான் அதை அனுபவிக்க வேண்டும். இப்போது நம்ம 9ஆம் இடத்துக்கு வர்ற பாக்கியஸ்தானம், அங்கே தர்ம சிந்தனை பாக்கியம். ஒரு 9ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தோன்னா ஒரு கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய இடம். அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார்? தந்தை அப்படிங்கிறதே உணரக்கூடிய டைம், தருணம். நம்ம அப்பா இப்படி தான் இருந்திருப்பாங்க. தருணம் வர்றதுக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வரணும்? 9ஆம் இடம். 45 வயதுக்கிட்ட அவரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அப்போ 10, 11 கூடிய சனி பகவானுடைய இது வரும் பொழுது தான் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கிறோம், அதுக்கான லாபம் நஷ்டம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்கு 10, 11. 12ங்கிறது மறைவு ஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வச்சுருந்தாங்க. அங்கே கொண்டு போய் யாரை வச்சுருக்குறாங்க? யாரை உச்சமாக வச்சுருக்காங்க 12ல்? இப்போ 12ஆம் பாவகம் நல்லதா கெட்டதா? நல்லது. எப்படி நல்லதுன்றீங்க?
எனக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டா கரெக்டாக சொன்னாலும் எப்படி சொன்னீங்கன்னு கேட்பேன், தப்பாக சொல்லிட்டாலும் எப்படி சொன்னீங்கன்னு கேட்பேன். அதை நாங்கள் ஜோதிடாசிரியர் வாய் திறக்காமல் இருக்கக்கூடாது. நான் ஒரு சின்ன லாஜிக் ஒன்று சொல்லுவேன் கிளாஸ் எடுக்கும் பொழுது. அவங்களுக்கு தெரியும், நீ ஜோதிடம் படிக்க வந்திருக்கிறியா? ஆமாம். நீ எத்தனாவது படிச்சிருக்கிறியோ, உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குதோ என்னையோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு 3 விஷயத்தை விட்டுரு, நீ ஜோதிடர் ஆகிடுவேன். சொல்லுங்கம்மா. வெக்கமான சூடு சோறனே விட்டுருணும். வெக்கமான விட்டுறணும். நீ வந்து நான் கிளாஸ் நடத்திட்டு உன்னை நான் கேட்டேன்னா தப்பாகவே பதில் சொல்லு. ஆனால் என்ன பண்ணும், பதில் சொல்லு. தப்பாக சொல்லு, பதிலை எப்படி சொல்லுங்கிற, தப்பாக சொல்லு. ஆனால் சொல்லு, தைரியமாக சொல்லு. ஐயோ இந்த அம்மா டீச்சர் வேறு அழகாக இருக்குது, ஹான்சமாக, நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்ட்டா ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க சுற்றியும். என்னைத்தாயே சொன்னேன், கொஞ்சம் சொல்லிக்கிறேன் விட. நம்ம எதை சொல்கிறோனோ அதுவாகவே இருப்போம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுவாகவே இருப்போம். நான் டெய்லியுமே பார்த்துட்டு எல்லாம் சிவனை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, சர்க்குரு வைப்பாங்க, விநாயகர் வைப்பாங்க, அம்பாளை வைப்பாங்க. நான் என்னங்க ஸ்டேட்டஸ் வைப்பேன்? என் ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வைப்பேன். அழகழகாக டிசைன் எடுத்து ஸ்டேட்டஸ்னால் என்னங்க, இன்றையோடைய நிலைப்பாடு. நான் அழகாக இருக்கிறேன், என் தேட்டரில் நான் கதாநாயகி, நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். அப்போ நம்மளை வந்து முதல்ல நேசிக்க கற்றுக்கிட்டாதான், நம்மளை லவ் பண்ணாதான், நம்மளை அழகாக இருக்கிறோம் நினச்சிட்டாதான் நான் பேசுகிறது உங்களுக்கு யாருக்கு போர் அடிக்குதோ, யாருக்கு கஷ்டமாக இருக்குதோ, யாருக்கு இஷ்டமாக இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சூப்பராக பேசுகிறேன் அப்படின்னு நம்மளே நேசிக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃபோட மேலே போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? இவர் ஐயா வந்தார், இவர் என்ன ஐயா சைடில் உட்காந்துக்கிற என்னை லுக்கே விடலை, என்ன இவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறத என்ன பண்ணணும், விட்டுறணும். என்னை பாரு, இவர் பார்க்காட்டி என்ன 20 பேர் என்னை பார்க்குறாங்க, இப்போ நான் பேர் அழகிதா, அப்போ நான் என்ன அழகி, பேர் அழகிதா. பாடல் பாடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சிவப்புக்காராவது பாடல் பாடி இருக்கிறாங்களா? கருப்புக்கு நிறைய பாடியிருக்காங்களுங்க. கருப்பு நிறத்த அழகி உதட்டு சிவப்பு அழகி சில்லறைய சிதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சிதறிட்டண்டி, உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, உன் பேச்சுக்கு சொந்தக்காரண்டி. கருப்புக்கு தானே பாடினேன். சரி, பெண்களுக்கு தான் பாடினானா? இப்போ பாருங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாடினாங்கள, சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு யாரோ பாடினாங்களா? பாடலை. அப்போது என் தேட்டரில் யார் கதாநாயகி? நான் தான் கதாநாயகி. இப்போ பாருங்கள், ஸ்டேட்டஸில் 20 ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். காலையில் மேக்கப் முடித்தது சோபாவில் உட்காந்து 4 ஃபோட்டோ, பூஜையில் உட்காந்து 2 ஃபோட்டோ, பஸ்ஸில் வரும்போது 2 ஃபோட்டோ, இங்கே ஸ்டேஜ் ஏறுவே நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும், நான் ஸ்டேட்டஸ் போடணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போது நம்மளைய ரசிக்க கற்றுக்கணும். நம் உருவத்தை, நம் தோற்றத்தை, என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய அறிவை, என்னுடைய தொழிலை நான் எப்போ உளமாற நேசிக்க கற்றுக்க ஆரம்பிக்கிறேனோ அதுதான் தன்னம்பிக்கை, அதுதான் வளர்ச்சி, அதுதான் முயற்சி, அதுதான் அடுத்த பாதைக்கு போக முடியும். என்னால் முடியாது, என்னால் ஆகாது, நான் நல்லாவே இல்லை. கதாநாயகி என் முன்னாடி நின்னாலும் நீ மேக்கப் போட்டு தான் அழகு, நான் மேக்கப் போடாமல் அழகு. அந்த கான்ஃபிடென்ட் வேணும் நமக்கு. முன்னாடியே அவங்க பெயிண்டிங் உட்கார வச்சு ஒரு 5-6 கோட்டிங் பூசுவாங்க இல்லைங்களா? நம்ம மிஞ்சி போனால் என்ன பண்ணுறா, ஒரு பவுடர் போடுவோம். இப்போ அதிகபட்சமாக ஏதாவது லிப்ஸ்டிக் போடுவான்னா, சின்ன ஒரு 5 வயசுலேருந்து வாட்ச் இல்லாமல் இருக்கவே மாட்டேன் நான். வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா பஸ்ஸில் டைம் கேட்குது, மணி என்னம்மா தெரியலம்மா அப்படின்னு. வாட்ச் கட்டிக்க இந்த அம்மா படித்த மாதிரி தான் இருக்குது, தெரியலைங்குது. ஏங்க வாட்ச் கட்டிக்கிறீங்க, மணி கேட்டால் தெரியலைங்கிறீங்க. அட வாட்ச் கட்டியிருக்கிற கண்ணு தெரியல, இப்போ கண்ணாடி இருந்தால் தான் தெரியும் டைமு. ஆனால் நான் வாட்சை கட்டிக்கிட்டு தரேன். இப்போ கண்ணாடி போட்டால் தான் எனக்கு பவர் கிளாஸ் போட்டால் தாம்மா டைம் தெரியும். இருங்க செல்லில் வேணா பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற. அப்போ எனக்கு டைம் தெரியல, கண்ணு தெரியாது. சின்ன இடத்துல எனக்கு கண்ணாடி போடாமையால தெரியாது. அதுக்காக நான் வாட்ச் கட்டாமல் இருக்கிறேன்னா எதுக்காக கட்டிகிட்டு இருக்கேனுங்க வாட்சு? எதுக்காக? அழகுக்கு, ஸ்டைலுக்கு, எனக்கு பிடிக்குது. அதுதான் சுக்கரன்.
எங்கே கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ கான்ஃபிடென்ட் வேணும். நம்ம அழகாக இருக்கங்கிற அலங்கார பிரியர் ஒரு ஜாதகத்தில் எது வலுவாக இருந்தால், அலங்காரம் பொருந்தி இருந்தால் அவங்க மேக்கப் பிரியராக இருப்பாங்க. எதுங்க? சுக்கிரன் தான். எது வலுவாக அழகாக இருந்தால் நல்ல கலத்திரம் அமையும்? சுக்கிரன் தான். கலத்திரம்னே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருமே ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்களாட்டிருக்குது. அப்போ அந்த கலத்திரம் மனைவி ஸ்தானம் சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க? சுக்கிரன் நல்லா இருக்கணும். நம்ம செய்த கர்ம வினைகளும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கணும். இனிமேல் சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்தால் போகுது, சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துங்க. சனி அங்கே உச்சம் பெறாரு. கர்ம வினைப்படி தான் மனைவி அமையும். திருப்பி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ அன்றாடு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது. எனக்கு தெரியுமே, சுக்கிரனை பற்றி பேசுகிறனால உடனே எதை எடுத்துக்கல சுக்கிரன்றலாம் அப்படின்னு. அன்றாடு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்க? சூரியன். அன்றாடு எப்படி ஃப்ரெஷ்ஷாக உதிக்குதோ, ஒரே சூரியன் தான். மாலையில் போயிட்டு திருப்பி ரொட்டேட் ஆகி என்ன பண்ணுதுங்க, காலையில் வருது. அன்றாடு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சூரியன். இப்போ அதையும் கொஞ்சம் உள்ளே நுழைக்கிறார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா, ராசிலேயே சூரியன் இருந்துச்சுன்னா, அந்த மந்தில் நீங்கள் பாருங்கள், ஃபீவர் கண்டிப்பாக வரும். உடல்காரகன் மனோகாரகனோட உஷ்ணக்காரகன் சேர்ந்துட்டா என்ன வருங்க? உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, கொப்புளம், பிம்பிள்ஸு இந்த மாதிரி வர்றது, கட்டி சம்மந்தமாக வர்றது, காய்ச்சல் கட்டாயமாக வரும். கடைசிக்கு கபம், சளியாவது பிடிக்கும். 2ஆம் இடத்துல சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரப்படி சூரியன் இருந்தால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில். கவர்மெண்ட் அந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் போலீஸ்காரங்களா ஜாதகம் பார்த்தாங்க. எல்லார்த்திட்டும் வாங்க லஞ்சமெல்லாம் நான் வாங்கிட்டு விட்டேன். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிறது சூரியன். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்னங்க, நீங்கள் லோனுக்கு அவ்வளோவா நாள் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க, அப்போ போனதே ஜெயிப்பீங்க, சக்ஸஸ் கிடைக்கும், லேண்டு பூமியெல்லாம் விற்கும். 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன ஆகுங்க, அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை கொடுக்கு, ஆனால் வண்டி வாகனம் வாங்குகிற யோகத்தையும் கொடுத்துரும். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பார்க்கலாம், இங்கே செக்கு. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நிறுத்தும். வேறு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மழை வேறு பெய்யுது, பசி வேறு ஆகுது, இன்னும் கொஞ்சம் உற்சாகமானதாக சொல்லுங்கள். 5ஆம் இடம் என்ன பாவங்க? வந்துட்டீங்க சொல்லுங்கள். நான் தான் என்ன சொன்னேன், தப்பாக பதில் சொல்லுங்கன்ட்டு. தப்பாகவே என்ன சொன்னேன்? காதல். 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுங்க. யாருக்கெல்லாம் கோச்சாரப்படி 5இல் சூரியன் வர்றானோ அப்போல்லாம் என்ன ஆயிடும், லவ் ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக கடந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். 4ஆம் இடத்து வரைக்கும் நான் அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவள் இல்லை என்றால் நான் இல்லை, அவள் பேசலைன்னா நான் செத்து போயிடுவேன்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் பேசினா நான் செத்து போயிடுவேன்பா. புரியுதுங்களா? அந்த மாதிரி வர்றவன் 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அவனே என்ன பண்ணுவான், அதை டிக்ளைன் பண்ணிடுவான். வேண்டாம், அதெல்லாம் அவள் சும்மா பேசிகிட்டே இருக்கிற, நமக்கெல்லாம் ஒத்து வராது, அவள் சரியில்லை, அவளாம் கண்டுக்குவான். அந்த டைம் பார்த்து இந்த பிரித்து வைக்கணும்னு பேரண்ட்ஸ் வர்றவங்க கேட்டு நம்ம அந்த டைம் பார்த்து இந்த டைமுக்குள்ளே பிரிஞ்சிடும் போனால் நம்ம தான் சிறந்த ஜோதிடர். முடிஞ்சா? 6ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சும்மாவே போனால் கூட ஹெல்மெட்டுக்காகவாது போலீஸ் கையில் அகப்பட்டே தீரணும். என்னை வந்துட்டு போன வாரம் போலீஸ் பிடிச்சிட்டாரு, வண்டியில் போயிட்டுருக்கும்போது. ஏம்மா ஹெல்மெட் போடலினாரு. தூக்கம் வருதாங்க சார், முடிச்சிடலாமா? ருத்ராட்சம் போட்டிருக்கிறவர் தூக்கம் வருதா, முடிச்சுக்கலாமா? இல்லை ஆழ்ந்த தியானமா, இல்லை உள் வாங்குறீங்களா, சிந்தனையா? அப்புறம் போலீஸ் பிடிச்சிக்கிட்டாரு. ஏம்மா ஹெல்மெட் போடலையே? ஹெல்மெட்டு இருக்குதுங்க சார். அப்புறம் ஏன் போடாமல் வந்தேன் சார்? உண்மையை சொல்லிட்டங்களா பொய்யை சொல்லிட்டேன்? ஏமா என்ன விளையாட்டு பண்ணுறேன், உண்மையவே சொல்லு. இல்லைங்க சார், நான் டிவி சேனலுக்கு போய்ட்டுருக்கிறேன், மேக்கப் போட்டு பூ வச்சுருக்குறேங்க சார், தலை கலந்து போயிரு, ஹெல்மெட் போடலைங்க சார்னார். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், போயிருமா, போயிரு. நீ தலை கலைஞ்சிருன்னு ஹெல்மெட் போடலை, சந்தோஷம். ஆனால் தலை பத்திரம், போ கிளம்பு, தலை பத்திரம் கிளம்புன்ட்டார். அப்போ அந்த 6ஆம் இடத்துல சூரியன் வர்றார். அப்போ தான் பார்த்தா போலீஸ்கிட்ட மாட்டி. அப்புறம் என்ன ஆகிட்டேன், மேச ராசிக்கு 6ஆம் இடம் எதுங்க?
புதன் வீடு. ஒரு நகைச்சுவையாக ஒரு காதலாக ஒரு தந்திரமாக பேசி என்ன ஆயிடுச்சு, தப்பிச்சாச்சு. இப்போ 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது என்ன ஆகும், வருமானம் வரும். ஆனால் மனைவி என்ன பண்ணுவாங்க, தோசை ரொம்ப சூடாக சுட்டு மூஞ்சிலே போடுவோம், கை மேலே கொண்டு வந்து குருமா ஊற்றும். 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது இதெல்லாம் பார்க்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். குழம்புக்கு உப்பு பத்தலைன்னு போய் தூக்கு மாட்டிக்குவான். அடி சரியான அடி வாங்கிட்டு இருப்பானுங்க, டெய்லி அடிப்பான் அடி. ஆனால் அப்போல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். அவளே சொல்லுவேன், அட மானங்கடை வேலை போய் செத்து தான் போயிடுறாடா, நீ எல்லாம் எதுக்கடா இருக்கிறம்பா. சாயந்தரம் ஜம்முன்னு வருவான். ஆனால் 8ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது குழம்புக்கு உப்பு தான் பத்தாமல் இருக்குது. குழம்புக்கு உப்பு பத்தலை, மனுஷன் தம்மானா, அப்போ திங்காத போய் தூக்கு மாட்டிக்குவான். அப்போ சூசைட் அட்டன் பண்ணுறது, விபத்து, நெருப்பு வச்சுக்கிறது, சும்மா இருக்கிற ஒயர் ஃப்ளக்கை கொண்டு மாட்டி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது, இது மாதிரி விபத்துக்கெல்லாம் சந்திப்போம். 9ஆம் இடத்துல சூரியன் வரும்போது கோவில் கும்பாபிஷேகம் கட்டுறது, தானம் தர்மம், இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். 10ல் சூரியன் வரும்பொழுது எப்படி இருக்குங்க, பதவி உயர்வு, நல்ல வருமானம். 11ல் சூரியன் வரும்பொழுது அவன் எதிர்பார்க்காத லாபம். 12ல் சூரியன் வரும்போது கண்டிப்பாக சயன அயன போகம் தடைபடும். இப்போது திருப்பி உங்களுக்கு முதல்ல இருந்து அதுலேயே வர்ற 12ல் சுக்கிரன் இருப்பது, நம்ம ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லதுங்க. நாங்கள் எப்படி நல்லது, கெட்டதுங்க அப்படின்னீங்கன்னா எப்படி கெட்டதுன்னு கேட்பேன். ரெண்டுக்குமே நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சரியாக சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், தப்பாகவே பதில் சொல்லுங்கள், ஆனால் பதில் சொல்லுங்கள் நல்லது. நீங்கள் சுக்கிரன் ஏன் 12ஆம் இடத்துல கொண்டு போய் குருவோட வீட்டில் பையன் என்ன சொன்னார், கௌரவமாக காதலிக்கிறது யார், குரு. அந்த குருவோட வீட்டில் கொண்டு போய் அட எப்படியோ ஒன்றுடா இன்றைக்கி ஏதோ ஒன்று நம்ம ஆற்றிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற சுக்கிரனுக்கு ஏன் உச்சம் கொடுத்தாரு. வெரி குட், சூப்பர். ஏன் நல்லதுன்னு சொன்னீங்க, ஒரு மனிதனுக்கு அவன் வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, படாது எல்லாம் பட்டு அதே பழகி போய் கடைசியில் அவன் மோட்சம் அடையக்கூடிய இடம் எதுங்க, 12ஆம் இடம். அங்கே கூட நம்மளால் சுக்கிரனை தூக்கி கொண்டு 7ஆம் இடத்துல நீ சிக்கனை நெய்யி 12ஆம் இடத்துக்கு வந்த பின்னாடி மோட்சமாகுடா அப்படின்ட்டு அயன சயன போகத்தை அங்கே வச்சாங்க. அதுக்கு அதிபதி யாருங்க, சுக்கிரன் தான். ஆனால் அந்த சுக்கிரன் அங்கே அதனால தான் உச்சம் பெறுறாரு. இப்போ ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை 6ஆம் பாவகம் வரைக்கும் அவருடைய வளர்ச்சி, கல்வி, அவருடைய வேலை, இதை மட்டுமே போயிட்டு இருந்தவர் 7ஆம் பாவத்தில் யார் அக்கௌண்ட் போடுறாருங்க, என்ன அக்கௌண்ட் போடுறாரு, ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறாரு. அப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்ட பின்னாடி ஒரு தாயிடத்தில் எல்லா விஷயங்களும் ஆணுக்கு கிடைக்கும், ஒரு சகோதரி இடத்தில் எல்லா விஷயமும் கிடைக்கும், ஒரு நண்பன் இடத்துல எல்லா விஷயமும் கிடைக்கும், ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லா விஷயமும் கிடைக்கும், ஒரு சகோதரன் சகோதரி இடத்தில் எல்லா விஷயமும் கிடைக்கும், ஒரு தாய் மாமன் அத்தை உறவுகளால் எல்லா விஷயமும் கிடைக்கும். கிடைக்காத ஒரே விஷயம் கலத்திரத்தை அக்கௌண்ட் ஜாயிண்ட் போடுறது என்னதுங்க, என்னது, சாப்பாடு சயனம். சாப்பாடு சயனம், அயனம் என்னதுங்க, நல்லா உறக்கம். சயனக்கோளம்ங்கிறது உறக்கம், சாப்பாடு. அயனங்கிறது நல்ல சாப்பாடு. இது எல்லாமே ஒரு ஜாதகருக்கு 6ஆம் பாவகம் வரைக்கும் சிறப்பாக கிடைக்கும். அவரே சுக்கிரனோடனே 6ஆம் பாவகத்தில் ரொம்ப அடி வாங்கியிருப்பார். சுக்கிரனால் போட்டார். திருநள்ளாறுலேருந்து சனி பகவான் உச்சம் பெற்று இங்கே 2 பரணி சுக்கிரன் கிட்ட என்ன பண்ணிட்டார், உளுந்துட்டார். ரைட்டு. அப்போ அந்த போகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எங்கே கிடைக்குதுங்க, மனைவி வந்த பின்னாடி தான். அதுக்காக தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போடுறாங்க. அதனால தான் அங்கே நல்ல உறக்கம், நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான இல்லறம், இது ஒரு மனிதனுக்கு இந்த 3ம் கிடைத்திட்டாவே அந்த மனிதன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஜெயித்து விடுவார். இதுக்கு யார் நல்லா இருக்கணுங்க, மனைவியா? விடிய ராமாயணம் கேட்டு வெடியார் செய்துக்கிறவன் எண்ணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறதுக்கு
கூட யார் நல்லா இருக்கணும்? சனி பகவானும் நல்லா இருக்கணும். அப்போ என்ன சொன்னேன்? கர்மகாரகன் அங்கே உச்சம் பெறாரு. அப்போ உங்களுடைய கர்மவினை பயன் நல்லா இருந்தால் தான் அதன் அடிப்படையில் சுக்கிரனுங்கிற மனைவி கிடைக்கும். அப்போ நான் என்ன விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன்? அன்றாடு வருமானத்தை கொடுக்குறவர் யார்? சூரியன். ஐயா ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் என்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் நினச்சிட்ருக்கிறேன். நான் பேசுகிறது யாரும் உள்வாங்கலின்னு நினைக்கிறேன். பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. சரி, அளவான பணத்தை கொடுப்பது யார்? அன்றாடு வருமானத்தை கொடுக்குற சூரியன், அன்றாடு உதிக்கிற மாதிரி. அளவான பணத்தை கொடுப்பது யார்? உடனே சுக்கரனை பற்றி பேசுகிறனால சுக்கரன் யோசித்து பதில் சொல்லணும். தப்பாகவே பதில் சொல்லுங்கன்னா ரைட்டு, ஓகே. தப்பாக பதில் சொன்னதுக்கு ரைட்டு. அளவான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருங்க? சுக்கிரன். சரிங்களா? அளவான தனத்தை கொடுப்பவர் குரு, அன்றாடு வருமானத்தை கொடுப்பவர் சூரியன். அளவான வருமானத்தை, நியாயமான வருமானத்தை கொடுப்பவர் குரு. அளவுக்கு அதிகமான பிளாக் மணி எல்லாம் வர்றது சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்துச்சு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களாம் இங்கே யாருக்காவது இருக்குதான்னு பார்த்துக்காங்க. லீகலாக வருமானத்தை விட மறைமுக வருமானம் அதிகமாக வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் நிறைய போலீஸாருங்க, தாசில்தார், கலெக்டரு, இந்த வருவாயில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலானருக்கு 12ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பால் வரக்கூடிய ஊதியத்தை விட என்னதுங்க மறைமுக வருமானம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்னதுங்க? சுக்கிரன். இப்போ நான் என்ன சொன்னேன்? கலத்திரத்துக்கு யார் வேணும்னு சொன்னேன்? சுக்கிரன். சயன அயனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போகத்திற்கு யார் வேணும்? சுக்கிரன். நான் இன்றைக்கி ஒரு ஆல்டோ காரில் தாங்க வந்தேன். அடுத்த தடவை ஒரு ஸ்விஃப்டோ இல்லாட்டி ஆடி கார்லேயே வரணும். அப்படிங்கிறதுக்கு யார் வலுவாக இருக்கணும்? சுக்கிரன். இப்போ இங்கே இவருக்கு சுக்கிரன் வலுவாக இல்லைன்னா, ஐயோ நீங்கள் ஜாதகம் இங்கே தானே பார்ப்பீங்க, ஜாதக ஆஃபீஸு தான். இவருக்கு சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் இவர் பிறக்கலைன்னா உள்ளே நுழையும் பொழுது இந்த அட்மாஸ்பியரை பாருங்கள், கவர்ச்சியாக இருக்குதா இல்லையா? அழகாக இருக்குதா இல்லையா? பூஜா ஸ்டோரை பார்த்த உடனே கையெடுக்கலான்னு இருக்குது. அதில் வீட்டில் வேறு கோழி குருமா சூப்பெல்லாம் வச்சுட்டாங்க. இதை பார்த்ததோடனே என்ன பண்ணுதுங்க? மத்தியானம் கோழி குருமா வேறு சூப்பாகட்டும், இனிமேல் நமக்கு ஆன்மீகம் தாண்டா சுவையே அப்படிங்கிற அளவுக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுங்க? அழகு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் சிறப்பாக இருக்குதோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த கிளாஸ் டோர் போட்டிருப்பாங்க, பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் கூட எவ்வளோ ஒரு நேர்த்தியாக போட்டிருக்காரு. அப்போது சுகமாக இருக்கணும். என்ன போட்டிருக்கிறாருங்க? ஏசி. அப்புறம் இவர் போய் குரு பற்றி சொல்லலாமா? நம்ம தாளாளர், நம்ம நிறுவனர், சரவணபவ ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் எதோ மெயினார் குரு. இவ்வளோ சுக்கிரன் ஆடம்பரத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருங்க? குரு தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. குரு வேணும். அவர் சொன்னபடி குரு நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவர், அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது. அவர் கேட்டால் தப்பு இல்லை. ஆனால் இந்த அட்மாஸ்பியரை பார்த்த உடனே உள்ளே எப்படி இருக்குதுங்க? இவர் யாரோடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பார், யாரோடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த அட்மாஸ்பியர் பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவர் என்ன நட்சத்திரமாக இருப்பார்? சுக்கிரனுடைய நட்சத்திரமாக தான் இருப்பார். ரைட்டு. சரி, அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுவோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறாரா? கொஞ்சம் சார் உங்களே சொன்னாலும் சிரிக்கிறாங்க சார். அழகுன்னு சொன்னால் எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது பாருங்க. ஹேண்ட்ஸமாக இல்லையா சார்? அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குங்க. எப்படி அவங்க கருப்பாக இருந்தாலும், எப்படி அவங்க கலராக இருந்தாலும், எப்படி அவங்க தோற்றம் இருந்தாலும், சுக்கிரன் யாருங்க? கவர்ச்சிக்காரகன். சுக்கிரன் யார்? அந்த கவர்ச்சி இருக்கும். அவர் பேசினா ஒரு 10 பேர் உட்காந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேறு வழி இல்லை, கண்ணாடி டோர் போட்டு வச்சுட்டாரு இல்லையா? உட்காந்து கேட்டுத்தான் ஆகணும். அப்போது அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இங்கே என்னவா இருக்குதுங்க? நிறைஞ்சு இருக்குது. அது மட்டுமா? இன்றைய இப்போ இது எத்தனாவது கருத்தரங்கு? 22வது கருத்தரங்கில் 28வது கருத்தரங்கில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் 100% வந்துருச்சு. அழகான பரணி மீனாவை அழைச்சி, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் அழைச்சி
இங்கே இந்த சாமி அவர் முன்னாடியே சொன்னார், நீங்கள் கை தட்டலை, சபையை அலங்கரிக்க பரணி யஸ்மினா வந்திருக்காங்க, சபையை அலங்கரிக்கன்னு சொன்னார். நீங்கள் ஒரு கைத்தட்டலாவது கொடுத்துருக்கணுமல்ல. சும்மாவா தட்டுங்க. நான் இந்த மேடை பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னா, என் பேச்சு பிடிச்சா கைதட்டுங்க, பிடிக்கலினாலும் கைதட்டுங்கண்ணே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, அந்த அம்மா அங்கேருந்து மலையில் நனைஞ்சிட்டு வந்துருச்சு, ஏதோ தட்டி தான் வைப்பமே அப்படின்னு. கை தட்டுறதுல ஒரு சூட்சமாக இருக்குது, கடைசியில் கேளுங்க சொல்கிறேன், மிகப்பெரிய சூட்சமும். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரன் சார் முடிக்கலாமா? சுக்கிரன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கனாலும் இந்த அட்மாஸ்பியர் படி மிக வலுவாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு, ஒரு ஜுவல்லு உடை போட்டுக்கிறதுக்கு யார் வேணுங்க? சுக்கிரன் வேணும். என் மனைவி அழகாக இருக்கிறா அப்படின்னு வெளியே மேக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போனீங்களோ, என்ன வேலையாக போனீங்களோ, அதெல்லாம் கவனிக்காமையே மனைவியவே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னதுங்க? சுக்கிரன் தான். ஒன்றும் அவன் அழகாக இருக்கணும், இல்லைன்னா அழகு இல்லாத மனைவி கட்டணும். இவன் அழகு இல்லாமல் அழகான மனைவி கட்டி வடிவேல் சொன்ன மாதிரி இவளை பாதுகாக்கிறதே என் வேலையாக போச்சு. இந்த பந்தியில் போய் உட்காரும்போது ஒரு சீட் தள்ளி அவளுக்கு இடம் கிடச்சிரு, இவன் பாயாஸ் தள்ளி வைப்பான், அவளை பார்ப்பான், எல்லார்த்தையும் ஒரு பார்வை பார்ப்பான், யாராவது இவளை பார்க்குறாங்களா, இவன் யாரையாவது பார்க்குறாளா? ஏன்? சுக்கிரனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த மனைவியை கட்டிக்கிட்டு நாம் என்ன பண்ணணுங்க? அவளை பாதுகாக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும். அப்போ அழகான மனைவி, வீடு, லக்ஸரியான வீடு, வண்டி, வாகனம், நிறைந்த பெரும் செல்வம், அளவான செல்வத்தை கொடுக்கவர் குரு. அளவாக செல்வம் வந்தால் போதும்புமா? யாருமே சொல்ல மாட்டோம். சோறு மட்டும்தான் போதுங்கிற, ஏன்னா குடல் வெடிச்சிடும், வயிறு வலிக்கும். சோறு மட்டும்தான் போதுன்னு சொல்கிறது என்னதுங்க? உணவு மட்டும்தான். ஆனால் பார்த்து பொறாமப்படா, ஐயோ அவனுக்கு வண்டி வாங்கிட்டால் நம்ம வாங்க முடியலையே. நம்ம மனிதனுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும். பொறாமப்படாத ஒரே விஷயம் என்னதுங்க? போதுங்கிறது சாப்பாடு. பொறாமப்படாத ஒரே விஷயம் என்னது மனிதனுக்கு? சாவு. ஐயோ அவனால செத்து போயிட்டானே, நான் ஜாகலையான்னு யாராவது பொறாமப்படுறோமா? சொல்கிறோமா? ஐயோ அவன் வண்டி வாங்கிட்டு நான் வாங்கலையே, எப்படியாவது வண்டி வாங்கி அவனுக்கு போய் புருஷனை போய் விடி தூங்கிடாமல், ஏய் அவன் வண்டியில் போகிறா, நான் அவள் காரில் போகிறேன், நான் வண்டியில் தான் போகிறதா, நான் இப்படி இருந்துட்டு நீ வாங்க மாட்டியா, போய் கடனை உடனே வாங்கடா, ஏதோ ஒன்று பண்ணுடான்னு டார்ச்சர் பண்ணி காரை போகிறாம. அவன் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாயில் புடவை கட்டி இருக்கிறாளா, எங்கே எடுத்தா, எந்த கடையில் எடுத்தா, இவ்வளோ விட நம்ம ஒரு 200 ரூபா கூட எடுக்கணும், அதை பக்கத்து வீட்டு கறியாடு சொல்லணும், அப்போ தான் போய் அவளுக்கு கன்வே பண்ணுவாள். பொறாமப்படாத ஒரே விஷயம், ஐயோ அவனெல்லாம் 40 வயசில் செத்து போயிட்டேன், நான்லாம் சாகலை என்னும் அப்படின்னு பொறாமப்படுறோமா? ஐயோ நாம் செத்துறக்கூடாது 40ல், அதுக்கான ஹோமம் பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். அப்போ போதுன்ற ஒரு விஷயம் உணவு, பொறாமப்படாத ஒரு விஷயம் என்னது? மரணம். இதை மட்டும் பார்த்து நம்ம பொறாமப்படுறோமா? நம்ம தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அப்படிப்பட்டவன் பணம், அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கறது யாருங்க? சுக்கிரன். நல்ல அழகான மனைவி, லக்ஸுரியான வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, அருமையான காரு, இது எல்லாம் கிடைத்தால் நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா? அப்போ ஒரு ஜாதகத்தில் மெயின் கதாநாயகன், மெயின் கேரக்டர், மெயின் வில்லன் யார் இருக்கணும்? சுக்கிரன் தான். ஒரு 16 ரீல் படம் ஓடுதுன்னா 15 ரீலும் கதாநாயகன் கஷ்டப்படுவேன், வில்லன் சூப்பராக இருப்பான். நல்லா குட்டி புட்டி சரக்கு, ஹோட்டலு, ஹெலிகாப்டர் வந்து இறங்குவான், ஏரோப்ளைனில் போவான். 15 ரீலு வில்லன் சூப்பராக இருப்பான். நம்ம ஆள் கதாநாயகன் என்ன பண்ணுவான்? குரு 15 ரீலும் கஷ்டப்படுவான். கடைசியில் ஒரே ரீல் தான் கதாநாயகன் நல்லா இருப்பான், அதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிரு. அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காய்ச்ச மரம் கல்லடிபடும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை ரீல் வரைக்கும் கஷ்டப்படணுங்க? எத்தனை ரீலு? 15 ரீலும் கஷ்டப்படணும். கடைசியில் நமக்கு ஆண்டவன் கொடுக்கும்போது
நம்மளுடைய ஏட்டை கிழித்து அழகாக வாயா போகுது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். இதுதான் 15 ரீலு லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறது. நீச்சல் குளத்துக்குள்ள உட்காந்துட்டு கையமுக்கு ஒரு ஆள், காலமுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் கொடுக்குறது யாருங்க? சுக்கரன். யாருக்கு? வில்லனுக்கு. அதை தான் ஐயா சொன்னார், அசுரகுரு சுக்கரன். அவருக்கு பின்னாடி இப்படி அழுத இருப்பான். ஆனால் 15 ரீலும் நம்மளால் வாழ்க்கை அனுபவிச்சிட்றாரல்ல. போது 16வது ரீலில் நம்ம கதாநாயகியை ஜெயிச்சு அடித்து பிடிச்சி ஒரு நல்ல பேரை வாங்கி வந்து தளபதி வாழ்க அப்படின்னு நிற்கும் பொழுது படம் வணக்கம்னு போட்டுருவான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 16வது ரீல் தான் குரு என்னவா இருக்க மேலே வருவார். சரி, இப்போ உங்களுக்கு ஒரே சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த அம்மா எப்படா மைக்கை விட்டு போகுன்னு நினைக்கிற ஆர்வமான இந்த உள்ளங்களுக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த அம்மா எப்படா போகு அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நீங்கள் எதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயாவும் சொல்லிட்டார், நானும் யூகிச்சேன். ஃபேஸ் தெரியலேருந்தேன். ஐயா அடுத்த தடவை ஃபோக்கஸ் லைட்டு கொஞ்சம் நல்லதாக வைங்க, நானும் கொஞ்சம் பெயிண்ட் கிண்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த தடவை வாய்ப்பு இருந்து பார்த்துக்கோங்க. அப்போ என்னது என்ன சொல்ல வந்தனுங்க, அதான் கவனிக்கல பாருங்க. கடைசியாக என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு நேரமும் உங்களுக்கு நான் போதித்தேன். போதி மரம் என்ற சரவணபவ ஆலயத்தின் கீழிருந்து உங்களுக்கு போதித்தேன். இப்போ ஒரே கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், தப்பாக பதில் சொல்லுங்க. சரியா? தப்பாக பதில் சொல்லுங்கள். போதி மரம்னா என்ன மரம்? ஆலமரம். அப்புறம் ஆலமரம்னு சொன்னது யாருங்க? கொஞ்சம் கான்செப்ட் பண்ணுங்க. ஓகே, மகிழ்ச்சி. அப்புறம் இப்போ புத்தர் வந்து போதி மரத்துக்கடியில் உட்காந்தா தான் ஞானம் பெற்றாருன்னு சொன்னீங்க. நான் சரவணபவாங்கிற போதி மரத்துக்கடியில் வந்ததை உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுத்தனா கொடுக்கலையே தெரியல, ஏதோ ஒரு பாயிண்டாவது கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது நீங்கள் எல்லோரும் போதி மரங்கிறாங்க. உங்கள் சைல்டு, உங்கள் பேத்தி பேரை, உங்கள் குழந்தைகள்லாம் வந்து நாளைக்கு கேட்குறாங்க, மம்மி டாடி போதி மரம்னு என்ன சொல்லுங்கள். நம்மளாம் ஜோதிடர்கள். விஞ்ஞானம் கலந்ததை தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடத்தை சொல்லும் பொழுது சாஸ்திரப்படியும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், சயின்ஸ் படியும் தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ தான் நம்ம ஜோதிடர்கள். என்னதுங்க குரு? நான் கேட்ட கேள்வி போதி மரம்னு என்ன? தப்பாகவே பதில் சொல்லுங்கண்ணே. எத்தனை மரம் இருக்குது? எதோ 2 அடிச்சு விடுங்க, உங்களுக்கு உழுகிட்டு லாட்ரி சீட் மாதிரி. அட வேப்ப மரம், புளி மரம், அவர் சொன்னார் ஆலமரம், முருங்கை மரம். ஞானம் இல்லாத தப்பா? வெரி குட், வெரி குட். ஆறு அரச மரம் சொன்னது யார்? ஆமாங்க. யார் மறுபடியும் இங்கே இந்த பக்கம் சொன்னது? நீங்கள் தான் அரச மரம் சொன்னீங்க. ஓகே, மற்றது சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? போதி மரம், வேப்ப மரம்ட்டார் ஐயா. நான் கேட்டது வேப்ப மரம் அப்படின்ட்டார். ரைட்டு. எதை 2 மரத்தை சொல்லுங்கன்னு இதுதான் வாத்தியார் மாணவர்களை கேள்வி கேட்டால் வாத்தியாரே பதில் சொல்கிறது போதி மரம். போகாது வராதுங்க. எதோ 2 மரத்தை சொல்லலாமே. அப்போ புத்தர் வந்து எல்லாம் கற்றுக்கொண்டு நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து தன் தியானத்தை நிறைவு செய்கிறார். அவங்க மேடம் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஷப் பண்ணிடுவோம். அங்கே உட்காந்து அவருக்கு அந்த போதனைகள் நிறைவானதால் அந்த அரச மரத்தை போதி மரம் அப்படின்னு பெயர் வச்சார். அதனால தான் ஞானக்கடவுளாக முழு முதற் கடவுள் எங்கே இருக்காருங்க? அரச மரத்துக்கடியில் இருக்கார். அந்த அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4 to 5:30 ஈர சேலையுடன் ஈர உடையுடன் நாம் அரச மரத்தை சுற்றி வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றினால் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்? அந்த அரச மரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓசோன் அடுக்கு நமக்கு 5:30 மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் ஓசோன் அடுக்கு விரிவடையும் போது ஓசோன் அடுக்கு விரிவடையும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக மகர்ந்த சேர்க்கைகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய மரம் எதுங்க? அதனால தான் அதுக்கு பேரே அரச மரம்னு கொடுத்தாங்க. மரத்துக்கெல்லாம் அரசன் யாருங்க? அரச மரம். அந்த டைமில்
நம்ம விநாயகருக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் குழந்தை கிடைக்காது. போய் 6-7 மணிக்கு மேலே ஊற்றினா என்ன ஆகாதுங்க, குழந்தை கிடைக்காது. என்றைக்குமே சூரிய உதயத்துக்கு முன்பு தான் விநாயகரை சுத்த வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு மெமரி பவர் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கை அப்பொழுதுதான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த ஓசோன் அடுக்கு வாயு முழுமையாக திறந்திருக்கக்கூடிய அதிக அப்சர்வ் பண்ணக்கூடிய மரம் அரச மரம். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளெல்லாம் அழியக்கூடிய நேரம். அதனால தான் அந்த அரச மரத்தை சுற்றி 18 சுற்று 27 சுற்றுன்னு சொல்லிவிட்டாங்க. அது சுற்றும் பொழுது நம்ம கர்ப்பப்பையுடைய வேலை சைக்கிளின் வந்து ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்து குழந்தை கிடச்சிரும். இங்கே வந்து அரச மரத்துக்கு பேர் இருக்குதா? அரச மரத்துக்கு அந்த வாழ்த்து இருக்குதா? யாருக்கு வாழ்த்து? அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு. அடுத்தது நம்ம சொன்ன ஜோதிடருக்கு, வழிகாட்டின ஜோதிடரோ ஒரு குருக்களோ அவங்களுக்கு தான் நான் அந்த வாழ்த்துக்கள். ஆனால் அந்த அரச மரத்திற்கு இல்லை. அப்போது சூரிய உதயத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா தலையில் 2 பக்கம் கொட்டு மட்டும் போட்டுட்டு தோப்பு கரணம் போட்டு உங்களுடைய புத்தி வந்து மந்தமாக இருக்கும். இந்த 2 பக்கம் வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும்னு கொட்டு போட்டு நம்ம வந்து தூங்காமல் செயல்படுறவங்களுக்காக காதை இழுத்து தோப்பு கரணம் போட்டுட்டு விநாயகரை முன்னாடி நின்று மட்டும் நமஸ்கரித்து விட்டு வர வேண்டும். அரச மரத்தை சூரிய உதயத்துக்கு பின்னாடி சுத்தக்கூடாது. நீங்கள் பரிகாரம் சொல்லும் பொழுதே ஒரு குழந்தையிலேன்னு எப்போ சொல்லுவீங்க? 4:30 to 5:30. அதனால தான் அந்த டைமை பிரம்ம முகூர்த்தமாக வச்சாங்க. சயின்ஸ் படி மகரந்த சேர்க்கை நிறைவேறக்கூடிய நேரம். ஆனால் ஜோதிடப்படி சாஸ்திரப்படி பிரம்ம முகூர்த்தம். நம்மளால் எல்லாமே கனெக்டிவிட்டி தான் வச்சுருக்காரு. அந்த டைமில் நீங்கள் செய்யும் பொழுதுதான் எப்படிப்பட்ட புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்ன ஆகுங்க, புத்திர பாக்கியம் கிடச்சது. இன்னொரு படி மேலே ஏறி வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினாங்க. ஒரு வேப்ப மரத்தை நட்டாங்க. அதையும் நம்ம 5:30க்குள்ளே சுற்றும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு சத்து கிடைக்குது. அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃபெக்ஷனும் அழியக்கூடிய டைம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சுற்றும் பொழுது. அப்போ நம்ம ஆள் யோசித்து பார்த்து அரச மரத்தோடு என்னத்தை சேர்த்து வச்சார்? வேப்ப மரத்தை. அவருக்குள்ளே நெகட்டிவ் சக்திகளை கூட எடுத்துரு. திருமணம் இல்லையா? ஐயோ எனக்கு திருமணம் இல்லை, நான் அழகாக இல்லையா, எனக்கு அந்தஸ்து இல்லையா, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிற நெகட்டிவ் ரைஸை கூட எதை எடுத்துருங்க? வேப்ப மரம். அதனால தான் அரசு வேம்புக்கு கல்யாணம் பண்ணுங்க. அரசு வேம்புக்கு போய் நீங்கள் அதிகாலையிலேயே 5:30க்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா திருமணம் நடந்துடும் சொன்னாங்களா? முன்னோர்கள் எல்லாம் வந்து பெரிய ஒரு அறிவாளிங்க. நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்தி இதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 4:30 to 5:30க்குள்ளே குழந்த பாக்கியம் இல்லைனாலும் சரி, திருமண பாக்கியம் இல்லைனாலும் சரி, எல்லாமே இருக்குது. தொழில் தடை இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான சிந்தனை, எதுலேயுமே ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க 4:30 to 5:30க்குள்ளே நீங்கள் ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு அந்த அரச மரத்தை 11 சுற்று சுற்றி வந்து ஒரு வெப்பங்கிற அந்த சூடை தேத்தி கொளுத்திட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை காரியங்களும் வெற்றி. சரிங்களா? அத்தனை காரியங்களும் வெற்றி. இப்போ புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு பரிகாரத்துக்கு பின்னாடி சூட்சமங்கள் நிறைய இருக்குது. வந்து போது டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் செவிக்கு விருந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வந்து பசிக்கு விருந்துக்காக சாப்பிட போக டைம் ஆயிடுச்சான்னு தெரியல. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சரவணபாபா ஜோதிடத்தின் நிறுவனர் வந்து பரணி எஸ் மீனாவினுடைய பேச்சு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இனி ஒரு தருணத்தில் வந்து ஒரு அற்புதமான தருணமாக உங்களை நினைத்து கொண்டு சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே என்னை அழைத்ததற்காக அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்து உங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நல்லா பேசினேன் அப்படிங்கிறத விட நீங்கள் நல்லா கேட்டீங்க, அதனால் நான் நல்லா பேசினேன் அப்படின்ட்டு இந்த வாய்ப்புக்கும் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் இங்கே அழைத்த சரவணபாபா நிறுவனத்தினருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சமுக விநாயகருக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்புடன் அழகி பரணி எஸ் மீனா. நன்றி, வணக்கம். இப்போ கடைசியில் சொன்னது தான் எல்லாத்துக்குமே இதாகிடுச்சு, அழகின்னு சொல்லியிருக்காதிங்க அப்படின்னு. ஓகே, மகிழ்ச்சி. சார் கூட கொஞ்சம் ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எடுங்க. நீங்கள் பாட்டு
அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.